வெல்கம் டு சரவணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம குதிரைவாலி கஞ்சி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு குதிரைவாலி எடுத்திருக்கேன். இது 2-3 தடவை கழுவிக்கலாம். எந்த கப்பில் குதிரைவாலி எடுக்கிறோமோ அதே கப்பில் 1/4 கப்பு போல் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இதையும் கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 6 பல்லு போல் பூண்டு நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சமாக இஞ்சியை சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகா. இது எல்லாத்தையும் இப்போ எண்ணெயிலேயே வதக்கி விடணும். இதெல்லாம் கொஞ்ச நேரம் எண்ணெயில் வதங்கட்டும். அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். கொஞ்ச நேரம் இதுவும் எண்ணெயிலே வதங்கட்டும். இப்போ பாசிப்பருப்பு சேர்த்துடலாம். அதையும் எண்ணெயிலே வதக்கி விட்டுறலாம். கொஞ்ச நேரம் இதுவும் எண்ணெயில் வதங்கட்டும். இப்போ நம்ம குதிரைவாலியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் நல்லா கொடுத்துடலாம். நல்லா மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு கப்பு குதிரைவாலி 1/4 கப்பு பாசிப்பருப்புக்கு 6 கப்பு போல் தண்ணி ஊற்றினா தான் சரியாக வரும். கரெக்டாக குழஞ்சு நல்லா வரும். இப்போ நான் 6 கப்பு போல் தண்ணி ஊற்றிட்டேன். உப்பு போதுமான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் போட்டுட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். 5 விசில் போல் அடிக்கட்டும். ஒரு விசில் மட்டும் மிதமான சூட்டில் வச்சு அடிக்க விடுங்க. மிச்சம் 4 விசில் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், 5 விசில் அடிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.